வணக்கம். 12 ராசிகளிலும் கோள்கள் ஏற்படுத்தும் பலன்கள் பற்றி பார்க்க போகின்றோம். 12 ராசிகளிலும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன செய்கின்றன, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காணொலியிலே முதலில் மேச ராசியில் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி இங்கே இந்த காணொலியில் விளக்கப் போகிறேன். சூரியன் மேசத்தில் உச்சமடைவதால் சாதகர் அரசனைப் போல் வாழ்வார். புகழ்மிக்கவர், வீரர், தன்னை நம்பியவர்களை ஆதரிப்பவர், எதிரிகளால் தொல்லைகள் உண்டு, கண்களில் குறைபாடுகள் உண்டு, தந்தையையும் பெரியவர்களையும் மதிப்பவர், தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும், அகங்காரம் உடையவர், யாருக்கும் அடிபணிய மாட்டார், யாரிடமும் கேட்க மாட்டார். மேசம் சரராசி என்பதனாலும் செவ்வாயின் வீடு என்பதனாலும் தான் நினைக்கும் செயல்களை உடனுக்குடன் செய்து வெற்றி பெறுபவர். மேசம் நெருப்பு ராசியாக இருப்பதால் உடலின் அதிக உஷ்ணம் இருக்கும். அதனால் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். அன்பர்களே, மேசராசியில் சூரியன் இருக்கின்ற பொழுது அவர் உச்சநிலையில் இருப்பார். அப்போ உச்சநிலையில் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருப்பவர்கள் எந்த நிலையில் இருப்பார் என்பதை இந்த காணொலி மூலம் நான் விளக்கி இருக்கிறேன். உங்கள் சாதகத்தில் சூரியன் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேச ராசியிலே சூரியன் இருந்தால் உச்சமடைவார். உச்சமடைகின்ற பொழுது அவர் என்ன பலனை செய்வார் என்று நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இந்த காணொலியை கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.